தரிசனம் டிஜிட்டல் நேயர்களுக்கு பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம பார்த்தோம். இன்று நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ பராபவ வருஷம் தக்ஷணாயனம் வருஷ ருது சிம்ம ஆவணி மாதம் 4ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 21 ஆகஸ்ட் 2026. வளர்பிறை நவமி இரவு மணி 1:37 வரைக்கும் இருக்கு. அதன் பின் தசமி. அனுஷம் நட்சத்திரம் பகல் மணி 2:46 வரைக்கும் இருக்கு. அதன் பின் கேட்டை. பகல் மணி 2:46 வரைக்கும் சித்த யோகம். அதன் பிறகு யோகம் சரியா இல்லை. மாகேந்திர நாம யோகம் பாலவகரணம். இன்றைக்கு வைத்ருதி ஸ்ரார்த்தம். வரலட்சுமி விரதம். சில பஞ்சாங்கங்களில் ஆவணி மாதம் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 21/8/2026 வரலட்சுமி விரதம் போட்டிருக்கு. சில பஞ்சாங்கங்களில் ஆவணி 11 வெள்ளிக்கிழமை 28/8/2026 அப்படின்னு சில பஞ்சாங்கங்களில் போட்டிருக்கு. உங்களுடைய அனுஷ்டானத்தில் என்ன பஞ்சாங்கம்? சில பேர் பாம்பு பஞ்சாங்கம் ஃபாலோ பண்ணுவாள், சில பேர் கோவில் அனுஷ்டான பஞ்சாங்கம் ஃபாலோ பண்ணுவாள், சில பேர் ஸ்ரீரங்கம் மடத்து பஞ்சாங்கம் ஃபாலோ பண்ணுவாள், சில பேர் காஞ்சி மடத்து பஞ்சாங்கம் ஃபாலோ பண்ணுவாள். ஸோ நீங்கள் உங்கள் சம்பிரதாயத்தில் நீங்கள் என்ன பஞ்சாங்கம் ஃபாலோ பண்ணுறீங்களோ அதன்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். அகசு நாழிகை 30:47, தியாஜியம் நாழிகை 37:05. இன்றைய புண்ணிய திதி ஆவணி மாதம் வளர்பிறை நவமி. நேத்திரம் 1, ஜீவன் அரை. இன்றைய சிம்ம லக்ன இருப்பு நாழிகை 4, வினாழிகை 45. சூரிய உதயம் காலை 5:57. இன்றைய ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 வரை. யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். இன்றைய கிரக நிலவரங்களை நாம பார்த்துடலாம். மிதுன ராசியில செவ்வாய், கர்க்கடக ராசியில குரு, சிம்ம ராசியில சூரியன் புதன் கேது, கன்னியா ராசியில சுக்கிரன், விருச்சிக ராசியில சந்திரன், கும்பராசியில ராகு, மீன ராசியில வக்ர நிலைமையில் சனி என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இன்றைய நாளினை பொறுத்தமட்டில் எந்த விதமான கிரக மாற்றங்களும் இல்லை. நாம கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக ராசி ரீதியாக உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை நம்ம எடுத்துட்டோம்னா நமக்கு சந்திராஷ்டமம் போயின்னு இருக்கு. எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் கவனமாக எச்சரிக்கையாக பார்த்து செய்யணும். ஒரு வாக்கு கொடுக்கும்போது கவனமாக பார்த்து கொடுக்கணும். யாருக்கும் ராங் ஹோப் கொடுக்கக்கூடாது. புதிய முதலீடுகள் செய்யும்போது ரொம்ப எச்சரிக்கையோடு செய்யணும். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் நீக்கு போக்கா விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு நல்லது. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடுமையான பணிச்சுமை காணப்படும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளில் ஈடுபடும் போது திட்டமிடுதல் அவசியம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களுக்கு ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் சமசப்தமம். தொட்டதெல்லாம் துலங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். மனசில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். பல விதத்திலும் நன்மைகள் பெறக்கூடிய அற்புதமான நல்ல நாள். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான தன்மை
காணப்படும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலங்கள் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. மிதுன ராசி அன்பர்கள். ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் ஷஷ்டாஷ்டகத்துல பயணம் பண்றார். சில நேரங்கள்ல ஞாபக மறதி உண்டாகலாம். ஒரு காரியத்தை எடுத்துட்டோம்னா அந்த காரியம் நடக்குமோ நடக்காதோ அப்படிங்கிற ஒரு பயம் மனசுல நமக்கு ஏற்படலாம். எந்த விஷயத்திலும் ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வருவதற்கு நீண்ட ஆலோசனை என்பது மிக மிக அவசியம். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைகளை தாண்டி உங்களால் இன்றைக்கு ஜெயிக்க முடியும். முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகங்கள் ஏற்படும். தடைப்பட்டிருந்த கல்வியினை மீண்டும் உங்களால் தொடர முடியும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்கள். தொட்டதெல்லாம் துலங்கும். எடுக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியடையும். பல விஷயங்களிலும் இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் நீங்க பெறுவீர்கள். எடுத்த காரியத்தை கொடுத்த நேரத்தில் உங்களால் அழகா அற்புதமா செய்து முடிக்க முடியும். எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். மங்கள காரியங்கள் அனைத்தும் கைகூடும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய மங்கள செலவுகள் இன்றைக்கு ஏற்படும். பயணங்கள் திட்டமிட்டபடி நடக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம் அதிர்ஷ்டம் பாக்கியம் கிடைக்கப் பெறுவீர்கள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் அனுகூலங்கள் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் வெள்ளை. சிம்மராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை நம்ம எடுத்துட்டோம்னா நமக்கு கேந்திரங்கள் ரொம்ப பலமா அமைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு 5 கிரகங்களுடைய ஆதிபத்தியம் இந்த கேந்திரத்துல நமக்கு வேலை செய்யறது. தொழில் ஸ்தானம் ரொம்ப அனுகூலமா இருக்கு. ஸோ பல விதத்திலும் ஒரு முன்னேற்றம் நல்ல மாற்றங்கள் அது எல்லாமே நமக்கு இன்று கிடைக்க போகிறது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை யோகங்கள் உண்டாகும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபமங்கள விரய செலவுகள் இன்றைக்கு ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் கைகூடும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவப்பு. கன்னியா ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை நாம எடுத்துக்கிறோம். தைரியம் தன்னம்பிக்கையோட எந்த ஒரு காரியத்தையும் உங்களால அணுக முடியும் செய்ய முடியும். பல விதத்திலும் நல்ல பாக்கியங்கள் இன்றைக்கு உங்களுக்கு ஏற்பட போகிறது. முயற்சிகள்ல இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். சின்ன சின்ன விஷயங்கள் கூட ஒரு திருப்தியை நல்ல ஒரு மனமாற்றத்தை கண்டிப்பா இன்றைக்கு கொடுக்க போகிறது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால அனுகூலங்கள் உண்டாகும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு மாற்றம் இன்று ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை. துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள். எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை மாறும். குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான விஷயங்கள் இது எல்லாம் இன்னைக்கு நடக்க போகிறது.
பல விதத்திலும் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உங்களுக்கு இன்று வந்து சேரும். மனசுல ஒரு சந்தோஷம், நிறைவு ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் ஏற்படும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பலவிதமான தடங்கல்கள் நீங்க பெறுவீர்கள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திர பகவான் ராசியில சம்பந்தம். பாக்யாதிபதி நீசம் அப்படின்லாம் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாக்யாதிபதி ராசியில பாவோத்பாவத்தின் அடிப்படையில் எடுத்துக்கணும். ராசியை குரு பார்த்துடுறார். மங்கள காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக கைகூடி வரும். நல்ல ஒரு அதிர்ஷ்டம், யோகம், பாக்கியங்கள் இது எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகமான பலன்கள், அதிர்ஷ்டமான பலன்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. தனுர் ராசி அன்பர்களே, வெளியூர் வெளிநாடு சம்பந்தமான காரியங்கள், விசா சம்பந்தமான விஷயங்கள், உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள், இது எல்லாவற்றிலுமே ஒரு நல்ல மாற்றங்கள் என்று வந்து சேரும். பயணங்கள்ல இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள். மனசுல ஒரு புதிய புத்துணர்ச்சி, ஒரு நல்ல மாற்றங்கள் என்று ஏற்படும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். கடன் பிரச்சனைகள் விலகும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால், குடும்பத்தினரால் அனுகூலமான தன்மை காணப்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் மஞ்சள். மகர ராசி அன்பர்களுக்கு தொட்டதெல்லாம் தொடங்கும். 5ஆம் இடத்தை கோச்சார சந்திரன் பார்த்துடுறார். 5, 10 குடைவர் 9ஆம் இடத்துல சஞ்சாரம். எல்லா விதமான நன்மைகளும், நம்ம என்னெல்லாம் முயற்சி எடுக்கிறோமோ அந்த முயற்சி எல்லாமே இன்றைக்கு நல்லபடியாக வெற்றியை கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பு இன்றைக்கு அமைஞ்சிருக்கு. பல வழிகளிலும் முன்னேற்றங்கள் வந்து சேரும். புதிய மாற்றங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்கள், வாழ்க்கை துணை இவங்க வழியில் இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகமான பலன்கள், அதிர்ஷ்டமான பலன்கள் கிடைக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். ரத்தம் சம்பந்தமான உறவுகளால் அனுகூலங்கள் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் பச்சை. கும்பராசி அன்பர்களுக்கு தொழில் சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து நல்ல ஒரு மாற்றங்களுக்கான ஒரு நாள். புதிய முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். எந்த காரியத்திலும் இருந்து வந்த சஞ்சல நிலை விலகப் பெறுவீர்கள். சுணக்க நிலை விலகும். புதிய முன்னேற்றங்கள், எல்லா வகையிலுமே நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு இன்று வந்து சேரும். பொதுவாக இன்றைய நாளை நாம் எடுத்துட்டோம் அப்படின்னா, அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் உண்டாகும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கல்கள் எல்லாவற்றையும் தாண்டி ஜெயிக்க முடியும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் நீலம். மீனராசி அன்பர்களுக்கு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் கிடைக்கப் பெறுவீர்கள். திரிகோணாதிபதிகள் குரு, சந்திரன், செவ்வாய் 3 பேருமே நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய வகையில் ரொம்ப அற்புதமாக நமக்கு சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கு. எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும்.
புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும். வீடு, பூமி, மண், மனை, வாகனம், வழக்கு இது சம்பந்தமான எல்லா விஷயங்களுமே அனுகூலமாக நடந்து முடியும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண்மனை யோகங்கள் ஏற்படும். தடைப்பட்டிருந்த கல்வியினை மீண்டும் தொடர முடியும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனசில் இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 5, 9. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை. இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாம அடுத்த நிகழ்ச்சியில சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.